வேதாகமத்தில் ஆகாபின் விரிவான கதை. அகாப் இஸ்ரவேலின் வடக்கு ராஜ்யத்தின் மிகவும் பிரபலமான அரசர்களில் ஒருவன். அவரது கதை முக்கியமாக 1 கிங்ஸ் 16-22 அதிகாரங்களில் சொல்லப்பட்டுள்ளது. அரசியல் ரீதியாக வலிமையான காலத்தில் ஆட்சி செய்தாலும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தேவனை விட்டு விலகியவராக அவர் நினைவுகூரப்படுகிறார். ஆகாப் இஸ்ரவேலின் அரசனாக இருந்த ஓம்ரி என்பவரின் மகன். உம்ரி இறந்த பின் ஆகாப் அரசனாகி சம்ரியா என்ற தலைநகரில் ஆட்சி செய்தார். வேதாகமம் கூறுவதாவது, தன்னுக்கு முன் இருந்த பல அரசர்களை விட ஆகாப் அதிக தீமை செய்தான். ஏனெனில் அவன் விக்கிரக ஆராதனையை ஊக்குவித்தான் மற்றும் தேவனுடைய கட்டளைகளை புறக்கணித்தான். ஆகாப் ஜெஸ்பெல் என்பவளை மணந்தார். அவள் சைடன் அரசனின் மகள். இந்த திருமணம் அரசியல் கூட்டணியை பலப்படுத்தியது. ஆனால் யெசபெல் பாகாலை வணங்கினாள். ஆகாப் அதற்கு அனுமதி அளித்து